எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜை பற்றி பாக்யராஜ் சொன்னார். உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமா உலகில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இதில் 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் தொழிலாளர்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ, அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாகும். நட்ராஜன் சரி, உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியும் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோம் அப்படின்னு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிஞ்ச விஷயம். இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல. ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி அந்த நன்றி உணர்ச்சி அவரால் வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். முதல்ல டைரக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குனருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான், அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமா உலக சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகிற ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கலாம். எவ்வளோ கதைகள் இன்றைக்கி கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கிய கர்த்தாக்கள் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நம்ம கதை எழுதுறது தான். இப்போ நானும் பல படங்களில் கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவன் தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையுது. அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுங்க. சினிமாவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம். அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கதாசிரியர், ஒரு நல்ல உழைப்பு வர்றது தான் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் தங்களுடைய படங்களில் பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. இப்பே சொல்லியிருக்கு, ஒரு சில குறைகள் இருக்கலாம். இவர் புதியவர்கள் அப்படின்னால அந்த குறைகளெல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார்.